ஹாய், உங்கள் எல்லாருக்கும் ஃப்ரீ யூபிஎஸ்சிக்கான கிளாஸில் வெல்கம். நான் சந்தோஷ். இந்த சேனலில் யூபிஎஸ்சிக்கான கிளாஸ் எல்லாம் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம பார்த்திங்கன்னா யூபிஎஸ்சி சிஎஸ்சி 2024 மெயின்ஸில் ஜிஎஸ் பேப்பர் 1 கேட்டிருக்க ஒரு கொஷனுக்கான ஆன்சர் நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா ஜியோகிராஃபிலுமே பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் ஜியோகிராஃபிலேருந்து இந்த கொஷன் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ கரண்ட் அஃபேர்ஸுமே கொஞ்சம் லைட்டாக கன்சிடர் பண்ணியிருக்காங்க இந்த கொஷனுக்காக. சரி, ஸோ கொஷன் நம்ம ஒரு வாட்டி ரீட் பண்ணிக்கலாம். ஸோ வாட் இஸ் த ஃபெனமெனா ஆஃப் க்ளவுட் பர்ஸ்ட் எக்ஸ்பிளைன். ஓகே, ஸோ க்ளவுட் பர்ஸ்ட் பற்றி இவங்க கேட்டிருக்காங்க. அதோட ஃபெனமெனா எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபஸ்ட்டு க்ளவுட் பர்ஸ்ட்னா என்னன்னு நம்ம டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். அதே மாதிரி நீங்கள் யாருன்னா நியூ வியூவர்ஸாக இருந்தீங்கன்னா இதுக்கு முன்னாடியே நம்ம சேனலில் ஃபிசிக்கல் ஜியோகிராஃபி கம்ப்ளீட்டாக கவர் பண்ணியிருக்கோம். நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா சேனலோட ப்ளேலிஸ்ட்டை போய் அக்சஸ் பண்ணி பாருங்கள். ரொம்ப டீட்டெயிலாக ஈஸியாக உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு புரிய வரும். சரி, வாங்க நம்ம மெயின் டாபிக்கு போகலாம். ஸோ இந்த இமேஜ் நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஃபிசிக்கல் ஜியோகிராஃபி கிளாஸில் காமிச்சிருப்பேன். இந்த டைப்ஸ் ஆஃப் ரெயின்ஃபால் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஓரோகிராஃபிக் ரெயின்ஃபால். ஸோ இதில் என்ன ஆகும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய விண்ட் எல்லாமே, ஓகே, ஸோ இங்கே இருக்கிற விண்ட் எல்லாமே மூவ் ஆகும்போது, ஸோ இந்த விண்டெல்லாம் மூவ் ஆகும்போது இங்கே இருக்கக்கூடிய எவாப்ரேஷன் ஆகிருக்கும்ல, ஸோ தண்ணியிலேருந்து மேலே பார்த்திங்கன்னா எவாப்ரேஷன் ஆகிருக்கும். ஸோ இங்கே தண்ணியிலேருந்து எவாப்ரேஷன் ஆகிருக்கக்கூடிய அந்த வாட்டர் வேப்பர்ஸுமே பார்த்திங்கன்னா இந்த விண்டு கூடவே கூட்டிகிட்டு போவோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ இந்த விண்டு போயிட்டு இருக்கிற டைரெக்ஷனில் நான் ஒரு டயக்ராம் வரைஞ்சிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா விண்டு போயிட்டுருக்கு. ஓகே, இது காற்று. ஸோ இந்த காற்றுல வாட்டர் வேப்பருமே பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ எல்லாம் சவாரி பண்ணிகிட்ருக்குங்க இந்த காற்றுல. ஓகே, ஸோ இந்த காற்று கூட வாட்டர் வேப்பருமே இருக்குது. ஸோ இப்போ இந்த காற்றுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா பெரிய மவுண்டன் வருது. ஸோ இப்போ இந்த காற்று என்ன ஆகும், மோதிட்டு பாய் இன்று போய் நாளை வா. ஸோ நம்ம பார்த்தோம்ல இன்று போய் நாளை வான்னுட்டு. ஸோ இந்த காற்று நாளைக்கு வரலாம் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா யூட்டர்ன் அடிக்காது. ஸோ இந்த காற்று என்ன பண்ணும், அப்வர்டு பார்த்திங்கன்னா ரைஸ் ஆகும். இந்த காற்று அப்வர்ட் ரைஸ் ஆகும். ஸோ இப்போ இந்த அப்வர்ட் ரைஸ் ஆகும்போது இந்த வாட்டர் வேப்பர் தூக்கி போட்டுறது அப்படின்னு வச்சுக்கோ. ஓகே, ஸோ நான் மேலே போகிறேன்ட்டு ஸ்டார்டிங்லேயே தூக்கி போட்டுறது. இது என்ன பண்ணும், லைட்டாக தான். ஓகே, ஸோ இது மேலே போக அதுக்கு தெரிய வரும், ஓ நம்ம மேலே வாட்டர் வேப்பர்ஸ் எல்லாம் உக்காஞ்சிட்டு இருக்காங்க. காமெடிக்கு சொல்கிறேன், பட் ரியாலிட்டியே இதுதான். ஓகே, ஸோ இந்த மேலே போக என்ன ஆகும்னா இந்த வாட்டர் வேப்பர்ஸ் கண்டென்ஸ் ஆக ஸ்டார்ட் ஆகும். கண்டென்ஸ்னால் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இப்போ கீழே பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் ஜாஸ்தியாக இருக்கும், பட் மேலே போக டெம்பரேச்சர் கம்மியாகும். ஸோ இப்போ மேலே போக க்ளவுட் ஃபார்மேஷனுமே பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகும் மேலே போக. ஸோ டெம்பரேச்சர் கம்மியாக என்ன ஆகும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டென்சேஷன் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இங்கே நீங்கள் பார்க்கலாம் க்ளவுட் ஃபார்மேஷன் ஆகும். அது கூட பார்த்திங்கன்னா கண்டென்சேஷனுமே ஸ்டார்ட் ஆகும். ஸோ அங்கே இருக்க வாட்டர் வேப்பர்ஸ் எல்லாமே என்ன ஆகும்னா ஐஸாகவும் வாட்டராகவும், ஓகே, ஸோ ஐஸாகவும் வாட்டராகவும் மாற ஸ்டார்ட் ஆகும். ஓகே, ஸோ இது டீட்டெயிலாக நான் ஓரோகிராஃபிக் ரெயின்ஃபாலில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ க்ளவுட் ஃபார்மேஷன் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் நிம்பஸ் க்ளவுட் ஃபார்ம் ஆகும். ஓகே, அப்படியே போக பார்த்திங்கன்னா க்ளவுட் கிட்டத்தட்ட இந்த கும்பலோ நிம்பஸ் மாதிரியெல்லாம் ஃபார்மேஷன் ஸ்டார்ட் ஆகும். ஸோ என்ன ஆகும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா மேலே போய் ஃபுல் கண்டென்சேஷன். ஓகே, ஸோ டெம்பரேச்சர் கம்மியான உடனே அங்கே இருக்கிற வாட்டர் வேப்பரெல்லாம் ஐஸாகவும் வாட்டராகவும் மாறி மழை வர பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இந்த விண்டு பார்த்திங்கன்னா ஃபுல் இப்படி இந்த மலை ஏறுறதுக்குள்ளே இந்த இடத்துல பார்த்திங்கன்னா மழை பண்ணிகிட்டே போகும். ப்ளஸ் இந்த இடத்துக்கு ரீச் ஆன உடனே பார்த்திங்கன்னா மழை வராது. இது நம்ம ரெயின் ஷேடோ ஏரியா அப்படின்ட்டு நம்ம சொல்லுவோம். இது லீவர்ட் சைடுன்னு கூட நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸோ நான் ஃபிசிக்கல் ஜியோகிராஃபியில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இது சிம்பிள் லாஜிக். ஓகே, பட் க்ளவுட் பர்ஸ்ட்னா என்ன? ஓகே, ஸோ இப்போ இந்த காற்று போகுது, அது கூட வாட்டர் வேப்பரையும் கொண்டு போகுது. நடுவில் எதனா மவுண்டன் வந்தால் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அந்த காற்று மேலே ஏறி கூலாகி, ஓகே, ஸோ மேலே போக கூலாகி கண்டென்சேஷன் ஆகி மழை வருது. ஓகே, பட் க்ளவுட் பர்ஸ்ட்னா என்ன அப்படின்ட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா க்ளவுட் பர்ஸ்ட்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த காற்று பார்த்திங்கன்னா இங்கே நீங்கள் பார்க்கலாம். நான் இரேஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் ரெட் கலர் எடுத்துக்கிறேன். இப்போ நான் ரெட் கலர் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இந்த காற்று பார்த்திங்கன்னா ஃபுல் ஜோராக பார்த்திங்கன்னா மூவ் ஆகிட்டுருக்குன்னு நினச்சிங்க. ஃபுல் ஜோராக மூவ் ஆகிட்டுருக்கு. ஓகே, ஸோ இது ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும்போது பட் காற்று பார்த்திங்கன்னா இங்கே மேலே ரைஸ் ஆகிட்டு இருக்கிறது கொஞ்சம் ஸ்லோவாக ரைஸ் ஆகிட்டுருக்கு.
ஓகே. ஸோ பின்னாடி இருந்து புஷ் பண்ணிடுது. ஓகே. ஸோ அந்த தள்ளு ஓகே. ஸோ அந்த பின்னாடியிலேருந்து புஷ் பண்ணிட்டு இருக்கிறது வந்து ஃபாஸ்ட்டாக புஷ் ஆகுது காற்று. பட் இங்கே ரைஸ் ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோவாக தான் ரைஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ என்ன ஆகுனா இந்த இடத்துல வந்து ஸ்லோவாக ரைஸ் ஆகுது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு வந்து காற்று எல்லாமே வந்து அக்யூமுலேட் ஆகிடும். ஸோ இந்த காற்று கூட என்ன இருக்கும், வாட்டர் வேப்பருமே வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ ஒரு மாதிரி ஃபாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா அது இங்கே ஒன்றா சேர்ந்துடும். ஸோ இப்போ ஒன்றா சேர்ந்தால் என்ன ஆகும், பெரிய க்ளவுட் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஃபார்மேஷன் ஆகும். இப்போ பெரிய க்ளவுட் ஃபார்மேஷன் ஆனால் என்ன ஆகும், அங்கே இருக்கிற அந்த வாட்டர் வேப்பர் எல்லாம் கூல் ஆகும். ஏன்னா இது மேலே ஆகிட்டு இருக்குது ப்ராசஸ் எல்லாமே. ஸோ கூல் ஆனால் என்ன ஆகும், மழை வந்து பார்த்திங்கன்னா சடனாக வந்து கொட்டிடும். ஓகே. ஸோ சடனாக மழை எல்லாமே வந்து கொட்டிடும் அந்த இடத்துல. ஸோ அது சடனாக மழை கொட்டுச்சுன்னா ஓகே. ஸோ அது வந்து நம்ம என்ன சொல்லுவோம், க்ளவுட் பஸ்ட்டுன்னு சொல்லுவோம். சரி, சடனாக மழை கொட்டுது. ஓகே. எவ்வளோ மழை கொட்டுது, ஒரு கிளியாரிட்டி இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நம்ம இந்தியாவில் IMD வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான கிளியாரிட்டியை கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே நீங்கள் பார்க்கலாம், IMD பிரகாரம் rainfall, when a rainfall exceed 100 mm or 10 cm per hour over a 20 to 30 square kilometer. ஸோ 20 to 30 square kilometer ஏரியாவில் 1 ஹவருக்குள்ளே 100 mm இல்லைன்னா 10 cm மழை வந்துடுச்சுன்னா டக்குன்னு அது வந்து நம்ம க்ளவுட் பஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து யார் சொல்லியிருக்கிறது, IMD. ஸோ இப்போ நம்ம இந்தியாவோட ஜியோகிராஃபி வந்து நீங்கள் பாருங்கள். ஓகே. ஸோ நம்ம இந்தியாவோட ஜியோகிராஃபி நீங்கள் பார்த்தீங்கன்னா, இதை வந்து நான் இரேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ரஃபாக வந்து உங்களுக்கு வந்து நான் மேப் வரைஞ்சி காமிக்கிறேன். ஸோ இது வந்து நம்ம இந்தியா. ஓகே. ஸோ இங்கே மேலே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹிமாலயாஸ் இருக்குது. ஸோ இப்போ இங்கேருந்து போகக்கூடிய மான்சூன் விண்டு, நார்மலாக விண்டு, மான்சூன் விண்டு ஜாஸ்தி போகும். ஓகே. ஸோ இந்த மான்சூன் விண்டு என்ன ஆகுனா இங்கே ஹிமாலயாவில் போய் மோதும். ஸோ இப்போ ஒன்றா அக்யூமுலேட் ஆனால் நம்ம இந்த இடத்துல வந்து க்ளவுட் பஸ்ட்டை ஜாஸ்தி பார்க்கலாம். ஸோ இந்த கேதார்நாத், இந்த லாஹூல் ஸ்பிட்டி, ஓகே. ஸோ இந்த இமாச்சல் பிரதேஷ் இங்கெல்லாம் வந்து எதுக்காகுதுன்னா அங்கே வந்து உங்களுக்கு வந்து பேரியர் இருக்குது நேச்சுரலாகவே. ஓகே. ஸோ அதனால் வந்து நம்ம க்ளவுட் பஸ்ட்டை வந்து ஜாஸ்தி பார்க்குறோம். ஸோ இப்போ க்ளவுட் பஸ்ட்னால் என்னன்னுட்டு வந்து நான் சிம்பிளாக வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். இப்போ வந்து நம்ம ஆன்சர் ரைட்டிங் வந்து நம்ம பார்க்கலாம் என்ன எழுதலான்னுட்டு. ஸோ பேசிக்காக இதை எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுதான் வந்து அவங்க கேட்டிருக்கிறது. IMD சொன்ன அந்த டேட்டாவை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். ஸோ க்ளவுட் பஸ்ட் இஸ் அன் எக்ஸ்ட்ரீம் வெதர் ஈவெண்ட். ஓகே. ஸோ நார்மல் ஈவெண்ட் இல்லை, க்ளவுட் பஸ்ட் வந்து எக்ஸ்ட்ரீம் வெதர் ஈவெண்ட் கேரக்டரைஸ்ட் பை சடன் அண்ட் இன்டென்ஸ் ரெயின்ஃபால். ஓகே. ஸோ க்ளவுட் பஸ்ட்னா என்ன, நம்ம என்ன சொல்கிறோம், சடனாக அந்த மழை கொட்டிடுச்சு அப்படின்னு நான் சொன்னேன்ல, அதுதான் கேரக்டரைஸ்டு பை சடன் அண்ட் இன்டென்ஸ் ரெயின்ஃபால் ஓவர் ஏ லோக்கலைஸ்டு ஏரியா இன் ஏ ஷார்ட் பீரியட். ஓகேவா. ஸோ சிம்பிள், எக்ஸ்ட்ரீம் ஈவெண்ட் இது, இன்டென்ஸ் அண்ட் சடன் ரெயின்ஃபால் ஆகும் எந்த இடத்துல, ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் பர்டிகுலர் ஷார்ட் பீரியடுக்குள்ளே, ஆஃப்டன் லீடிங் டு ஃப்ளாஷ் ஃப்ளட். ஓகே. ஸோ ஃபுல் ஃப்ளட்டை வந்து நீங்கள் பார்க்கலாம். டெக்னிக்கலி எ க்ளவுட் பஸ்ட் IMD பிரகாரம் when rainfall exceed 100 mm or 10 cm. ஓகே. ஸோ சென்டிமீட்டர்லையும் கொடுத்துருக்காங்க, mmலையும் கொடுத்துருக்காங்க, பர் ஹார் ஓவர் ஏ ரீஜன் அபவுட் 20 to 30 square kilometer. ஸோ இது வந்து பேசிக் நீங்கள் ஞாபகம் வச்சு தான் ஆகணும் நீங்கள். This phenomena is often associated with mountain regions. ஓகே. மவுண்டன் ரீஜனில் தான் நீங்கள் இதை அசோசியேட் பண்ணி பார்க்க முடியும். But can occur in any area with conducive atmospheric conditions. ஸோ வேறு எங்கன்னா கூட அந்த நான் சொன்னல சடனாக வந்து பிளாக் ஆகி பின்னாடியிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா புஷ் ஏற்பட்டு ஒரே இடத்துல அக்யூமுலேட் ஆச்சுன்னா நீங்கள் பார்க்கலாம். The primary cause is the rapid upward. ஸோ primary cause என்ன, அந்த தள்ளு. ஓகே. ஸோ அந்த காமெடி ஞாபகம் வச்சுக்கோங்க. rapid upward movement of warm moist air a convective system. ஸோ கன்வெக்டிவ் சிஸ்டம் ஒன்றும் இல்லை, அது மேலே மூவ் ஆகிட்டு இருக்குல்ல, அதுதான் வந்து அவங்க சொல்கிறாங்க. This warm air rise quickly cools downward at higher altitude. மேலே போனால் கூல் ஆகும், அதுதான் அவங்க சொல்கிறாங்க. And condense to form dense cloud. If this cloud are trapped by geographical barrier, மலை வந்து தடுக்குது, mountain barriers like mountain, the water content builds up and the cloud discharges an intense downpour, மழை, in a very short duration. ஸோ இப்படி தான் சிம்பிளாக யூபிஎஸ்சி வந்து பார்த்திங்கன்னா உங்ககிட்ட கேட்குறது வந்து சிம்பிள் தான். என்னடா அது சொல்லு, என்னப்பா அது, என்னங்க அது சொல்லு, க்ளவுட் பஸ்ட்னா என்ன எக்ஸ்பிளைன் பண்ணு, சிம்பிளாக சொல்லு. ஓகே. எனக்கு தெரிஞ்சுக்கணும், உனக்கு இது தெரிஞ்சிருந்தால் நீ வந்து ஆஃபீஸர் ஆகலாம். இதுதான் வந்து யூபிஎஸ்சி எக்ஸ்பெக்ட் பண்ணுது. ஸோ இதுக்கான ஒர்க் வந்து நம்ம கொஞ்சம் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஆன்சர் முடியல,
ஸோ கான்சிக்வன்சஸ் க்ளவுட் பர்ஸ்டால் நம்ம என்னென்ன கான்சிக்வன்சஸ் இம்பேக்ட் வந்து நம்ம பார்க்குறோம். ஃப்ளாஷ் ஃப்ளட், ஓகேவா? ஸோ அதில் இந்த ஃப்ளட், ஓகேவா? ஃப்ளட்டு தமிழில் என்ன சொல்கிறது மறந்துட்டேன், ஓகேவா? ஃப்ளாஷ் ஃப்ளட் காசிங் டிஸ்ட்ரக்ஷன் டு லைஃப் அண்ட் ப்ராப்பர்ட்டி. லேண்ட்ஸ்லைட், நிலச்சரிவு, இது கரெக்டாக சொல்லிட்டேன். லேண்ட்ஸ்லைட் எஸ்பெஷலி இன் ஹிலி ரீஜன் டியூ டு சேச்சுரேட்டட் சாயில். டிஸ்ரப்ஷன் இன் கம்யூனிகேஷன் டிரான்ஸ்போர்ட். ஸோ அதெல்லாம் ஆனோடனே என்ன ஆகும், அங்கே இருக்கிற எலக்ட்ரிக் கம்பியெல்லாம் விழுந்துடும், கம்யூனிகேஷன் இருக்காது, டவர் விழுந்துடும், ரோடு வந்து டிஸ்ட்ராய் ஆகிடும். ஸோ வண்டியெல்லாம் ப்ராப்பராக டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ண முடியாது. ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் 2013 கேதார்நாத் சொல்லலாம், ஓகே? ஸோ 2021 ஹிமாச்சல் பிரதேஷ், 22க்கு வந்து பார்த்திங்கன்னா அமர்நாத் யாத்ரா, 23க்கு வந்து லாஹோல் ஸ்பிட்டி, 23க்கு வந்து லே. ஸோ இந்த ஒரு 4 எக்ஸாம்பிள் வந்து இங்கே அடிச்சு விடலாம். ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன சொல்லலாம்னா, இது வந்து ஒரு அன்பிரிடிக்டபிள். த அன்பிரிடிக்டபிள் க்ளவுட் பர்ஸ்ட் மேக்ஸ் தெம் சிக்னிஃபிகண்ட் சேலஞ்ச் ஃபார் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட். அட்வான்சஸ் இன் வெதர் ஃபோர்காஸ்டிங் சிஸ்டம் இன்க்ளூடிங் டாப்ளர் ரேடார். ஸோ டாப்ளர் ரேடார்னால் வந்து அது வந்து பார்த்திங்கன்னா அந்த ரேடியோ வேவ்ஸை வந்து ரிசீவ் பண்ணும். ஸோ அந்த பவுன்ஸ் ஆகி, இப்போ எக்ஸாம்பிளுக்கு மழை வருதுன்னா அந்த ரேடியோ வேவ்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பவுன்ஸ் ஆகி ரிசீவ் ஆகும் அந்த சிக்னல். ஸோ அதை வச்சு ட்ரேஸ் பண்ணுவாங்க. சிம்பிளாக இவ்வளோ புரிஞ்சுக்குங்க. ஸோ advances in weather forecasting system include Doppler radar can help predict such event. ஸோ இது மூலமாக வந்து நம்ம ஓரளவுக்கு ப்ரிடிக்ட் பண்ணலாம் அண்ட் ரெடியூஸ் their impact. ப்ளஸ் அவேர்னஸ், ஜனங்களுக்கு வந்து அதுக்கான அவேர்னஸுமே வந்து நம்ம படுத்தணும். அவேர்னஸ் கேம்பியன் அண்ட் அர்லி வார்னிங் சிஸ்டம் ஆர் ஆல்சோ எசென்ஷியல் டு மிட்டிகேட் த ரிஸ்க் அசோசியேட்டட் வித் cloud burst. ஸோ கன்க்ளூஷனில், இன் கன்க்ளூஷன், while cloud burst are natural phenomena, a combination of technological intervention and disaster preparedness can minimize their adverse effects. ஸோ தடுக்க முடியாது, பட் அதோட எஃபெக்டை வந்து நம்ம கம்மி பண்ணலாம். ஸோ இவ்வளோ தான் வந்து நீங்கள் ஆன்சர் பண்ண வேண்டியது. ஓகே, ஸோ சிம்பிளாக வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். எப்படி இருக்குது இந்த மாதிரி எக்ஸ்ப்ளனேஷன் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஸோ நிறைய பேர் கமெண்ட்டே பண்ணுறதில்ல, இப்போல்லாம் என்னன்னு தெரியல. ஓகே, ஸோ கிளியராக உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்டில் ஓகேன்னு சொல்லுங்கள். நான் முடிஞ்ச அளவுக்கு டெய்லி இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 to இல்லை ஒரு 2-4 கொஷின்ஸ் ஆச்சு வந்து பார்த்திங்கன்னா நான் டெய்லி வந்து உங்களுக்கு நான் ப்ராக்டிஸ் கொடுக்கலான்ட்டு இருக்கேன். ஓகே, ஸோ நீங்களுமே வந்து சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நியூ பிகினர்ஸ், ஓகே, ஸோ யாருன்னா இப்போ தான் ஸ்டார்டிங்கில் இந்த சேனலுக்கு என்ட்ரி ஆகிருக்கீங்க, நியூ வியூவர்ஸாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ப்ளேலிஸ்ட்டை போய் ஒரு வாட்டி செக் பண்ணுங்கள், நிறைய உங்களுக்கு வந்து கிளாஸஸ் வந்து கிடைக்கும். ஓகே, ஸோ அதை வந்து நீங்கள் டெய்லி பார்த்து கம்ப்ளீட் பண்ணலாம். நான் வந்து உங்களை நெக்ஸ்ட்டு கொஷனில் வந்து மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.